எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 58 கண்ணோட்டம் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனாக்க கூறிய அறவுரை நூல் திருக்குறளாகும். நாடு, மொழி, இனம், சமயம் கடந்து எக்காலத்திற்கும் பொருந்துவதாக அமைந்ததால் உலக பொதுமறை என அழைக்கப்பட்டது. பொருட்பால் அதிகாரம் 58 கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது ஒரு வகை பண்பு. இது கண் என்றும் சொல்லிலிருந்து பிறந்தது. இதனை இரக்க குணம் என்றும் கூறுவர். இனி கண்ணோட்டம் அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. கண்ணோட்டம் எனப்படும் கனிவான பார்வை என்ற அழகு மன்னனிடம் இருப்பதால் இவ்வுலகம் நிலைத்திருக்கின்றது. 572. கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலைக்கு பொறை. உலகியல் என்பது இரக்க பண்பில் உள்ளது. அப்பண்பில்லாதவர்கள் இருப்பது பூமிக்கு பாரமே. 573. மண் என்னாம் பாடற்கு எய் என்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாராட்டிற்கு பொருந்தாத இசையும் இரக்கமில்லா பார்வை கொண்ட கண்ணும் இருந்து என்ன பயன். 574. உலபோல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். வேண்டுமளவு இரக்கம் காட்ட கண் முகத்தில் இருப்பது போல் காணப்படுவது ஏன். 575. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண் என்று உணரப்படும். இரக்கம் கொண்ட பார்வையே கண்ணிற்கு நகை எனப்படும். இரக்க உணர்வில்லாத கண் இரண்டும் புண் என்க. 576. மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடாதவர். கண்கள் இறைந்தும் இரக்கமில்லாதவர் மண்ணோடு இருந்து வளராத மரம் போன்றவர். 577. திருக்குறள். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். இரக்கமில்லாதவர்கள் கண்ணிருந்தும் பார்வையற்றவர். இரக்கம் உடையவர்கள் கண் பார்வை உடையவராவர். 578. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. காரியம் கெடாமல் இரக்கம் கொள்ள சிறந்தவர்க்கு பயப்பட்டது இவ்வுலகு. 579. ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. தண்டிக்கும் ஆற்றல் இருப்பினும் இரக்கம் கொண்டு பொறுத்து கொள்ளும் பண்பே சிறந்தது. 580. திருக்குறள். பயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அனைவரும் விரும்பும் நாகரிகம் உடையவர் தம்முடன் பழகியவர் நஞ்சை இடக்கண்டும் அதை உண்பவர் போலாவார். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.